A device, we need a device. An internet service provider, we call it as ISP. இணைய சேவை வழங்குனர்னு சொல்லுவோம் நாங்க தமிழ்ல. இணைய சேவை வழங்குனர். Okay, then we need a modem. மொடம்னு சொல்லக்கூடிய சாதனம் எங்களுக்கு தேவை. ஏன் தேவைப்படுதுன்னு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். டு கன்வெர்ட் டிஜிட்டல் சிக்னல்ஸ் இன்டு அனலாக் சிக்னல்ஸ் அண்ட் டு கன்வெர்ட் அனலாக் சிக்னல்ஸ் இன்டு டிஜிட்டல் சிக்னல்ஸ் we need a modem. Okay, fourth one, we need network interface card. Network interface card, we call it as NIC. நாங்கள் ஷார்ட் ஃபார்ம்ல NIC என்று சொல்லுவோம். வலையமைப்பு இடைமுக அட்டை. வலையமைப்பு இடைமுக அட்டை ஒன்று எங்களுக்கு தேவை. Okay, these are the basic needs while we are making a connection with the internet. இணையத்தோடு ஒரு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய நேரத்தில் பேசிக்கா எங்களுக்கு தேவைப்படக்கூடிய விடயங்கள் தான் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்குது. 4 விடயங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், டிவைஸ், we need a device. Second one, internet service provider, that may be Dialog, Mobitel, Airtel or some any internet service provider, and we need a modem and we need a network interface card while we are connecting. That means make a wired connection, we need a network interface card. வயர்லெஸ் கனெக்ஷன் ஒன்றாக இருந்தால் இந்த 3 மாத்திரம் போதுமானது. நாங்கள் வயர்ட் கனெக்ஷன் ஒன்று உருவாக்குறோம்னு சொன்னால் எங்களுக்கு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டும் கட்டாயம் தேவை. அப்ப இந்த இடத்துல அதே மென்ஷன் பண்ணிக்குவோம். இது 3ம் ஒரு வயர்லெஸ் கனெக்ஷனுக்கு போதுமானது. அதாவது நாங்க சொல்லுவோம் தமிழ்ல வழிப்படுத்தப்படாத ஒரு கனெக்ஷன் ஒன்று ஏற்படுத்துறதுக்கு, இல்லாட்டி வயர்லெஸ் கனெக்ஷன் ஒன்று ஏற்படுத்துறதுக்கு டிவைஸ், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அண்ட் தி மொடம் இஸ் இனஃப். பட் இஃப் வி மேக் அ கனெக்ஷன், வயர்ட் கனெக்ஷன், வழிப்படுத்தப்பட்ட ஒரு கனெக்ஷன் ஒன்று நாங்கள் உருவாக்குறோம்னு சொன்னால், வழிப்படுத்தப்பட்ட கனெக்ஷன் ஒன்று உருவாக்குறோம்னு சொன்னால் எங்களுக்கு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டும் தேவை. ஸோ இந்த 4 தேவைகளும் பூர்த்தி ஆனால் தான் எங்களுக்கு இணையத்தோட தொடர்பு ஒன்று ஏற்படுத்தலாம். இதுல ஒன்று இல்லாவிட்டாலும் we can't make a connection with the internet. For example, we have a device, modem is there and NIC is there. If there's no internet service provider, we can't make a connection with the internet. We have a device, internet service provider is there, network interface card is there, but if there's no modem, we can't make a connection with the internet. modem இல்லன்னு சொன்னால் இணையத்தோட தொடர்பு ஏற்படுத்த இயலாது. அதனால வயர்லெஸ் கனெக்ஷன், ஒரு இணையத்தோட வழிப்படுத்தப்படாத ஊடகம் ஊடாக ஒரு கனெக்ஷன் உண்டு, இல்லாட்டி ஒரு தொடர்பு ஏற்படுத்துறதுக்கு டிவைஸ், ஐஎஸ்பி, மொடம், இது 3ம் கட்டாயம் தேவை. வயர்ட் கனெக்ஷன் ஒன்று உருவாக்குறேன்னு சொன்னால் எங்களுக்கு இது 3 தவிர நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, என்ஐசின்னு சொல்லக்கூடியதும் கட்டாயம் தேவைப்படுகிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பாயிண்ட் எழுதிட்டு இதை நோட் டவுன் பண்ணிக்குவோம். ஐ வில் கிவ் few minutes. Yes, those who complete, please raise your hands. Those who complete the note, please raise your hands, students. Then we can move on to next part. Okay students, while we are using internet, we need a web browser. எங்களுக்கு ஒரு browser ஒன்று தேவை. அதாவது எங்களோட டிவைஸ்ல இணையத்தோட கனெக்ஷன் ஒன்று ஏற்படுத்துறதுக்கு என்ன தேவைன்னு நாங்க சொன்னோம். கனெக்ஷனை ஏற்படுத்தின பின்னால இப்ப நாங்க இன்டர்நெட்டை ப்ரௌஸ் பண்ண போறோம். அதாவது இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்த போறோம். இந்த பயன்படுத்தக்கூடிய விதத்தை தான் I am going to explain. How we are using internet or how we are searching internet. Okay, right. So we need a software called web browser. Web browser னு சொல்லக்கூடிய software எங்கட மொபைல் ஃபோன் அல்லது எங்கட டிவைஸ்ல இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கணும். ஸோ அந்த வெப் ப்ரௌசருக்கு போயிட்டு வெப் ப்ரௌசர்ல மேலால் இருக்கக்கூடிய பகுதி, அதுக்கு நாங்க சொல்லுவோம் இட் இஸ் கால்ட் அட்ரஸ் பார். ஓகே,
வெப் பிரவுசர்ல மேலால இருக்கக்கூடிய பகுதி அட்ரஸ் பார்னு சொல்லி சொல்லுவோம். இந்த அட்ரஸ் பார்ல URL நாங்க டைப் பண்ணணும். ஓகே, சீர்மை வலை இடப்படுத்தி நாங்க URL என்ன, URL இருக்கக்கூடிய பகுதிகள் என்னான்னு பேசினோம். ஸோ URL அட்லீஸ்ட் கம்பல்சரி பார்ட், குறைஞ்சது கட்டாயமான பகுதியை அந்த பிரவுசர்ல அட்ரஸ் பார்ல டைப் பண்ணப்படணும். அப்ப கட்டாயமான பகுதி எது? HTTP இருந்து டொமைன் நேம் வரக்காட்டி உள்ள பகுதி கட்டாயமானது. அதுக்கு பின்னால அது ரிசோர்ஸ் பாத், ரிசோர்ஸ் இவைகள் கட்டாயம் இல்ல, டைப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. பட் அன்டில் டொமைன் நேம் வி ஹாவ் டு டைப். டொமைன் நேம் வரையில் உள்ள பகுதியை நாங்க கட்டாயம் டைப் பண்ணணும். அப்ப வெப் பிரவுசர்ல அட்ரஸ் பார்ல அந்த பகுதியை டைப் பண்ணி என்டர் பண்ணின உடனே, அதாவது இணையத்தோட தொடர்பு பட்ட உடனே எங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஒன்று தான் ஐபி அட்ரஸ். எங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் ஒன்று கிடைக்கும். அப்போ ப்ரௌசர்ல யூஆர்எல் டைப் பண்ணி என்டர் பண்ணின உடனே அந்த யூஆர்எலுக்கு பின்னுக்கு இருக்கக்கூடியது ஒரு ஐபி அட்ரஸ். தட் மீன்ஸ் அ சர்வர் ஐபி அட்ரஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் யூடியூபுக்கு போகிறோன்னு எடுப்போம். ப்ரௌசர்ல அட்ரஸ் பால youtube.com நான் டைப் பண்ணினால் youtube.com செல்லக்கூடிய அந்த URL இல்லாட்டி அந்த டொமைன் நேமுக்குரிய ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்கணும். We need to find out the IP address. The device need to find out the IP address. So the method is, there's a server called DNS server, domain name system server. அப்ப டொமைன் நேம் சிஸ்டம் சர்வருக்கு ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று போகும். எங்கட URL, அதாவது எங்கட டொமைன் நேம் அனுப்பி வைக்கும். அந்த டொமைன் நேம் ஒரு ஐபி அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணும் இந்த டொமைன் நேம் சிஸ்டம் சர்வர்னு சொல்லக்கூடியது. ஓகே, இந்த டொமைன் நேம் youtube.com சொல்லக்கூடியது ஒரு ஐபி அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணும். அதன் பின்னால அந்த சர்வர் அந்த ஐபி அட்ரஸை வச்சு அந்த சர்வர் இருக்கக்கூடிய இடத்தை அடையாளம் காணலாம். இணையத்துல எந்த இடத்துல அந்த சர்வர் இருக்குதுன்னு சொல்லி அடையாளம் காணலாம். ஸோ அந்த ஐபி அட்ரஸுக்கும் எங்களுக்கு கிடைச்ச ஐபி அட்ரஸுக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் ஒன்று உருவாக்கப்படும். அப்ப இதுக்கு நாங்க சொல்லுவோம் TCP/IP, TCP கனெக்ஷன் உண்டு. டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் ஊடாக ஒரு கனெக்ஷன் ஒன்று உருவாக்கப்படும். அதன் பின்னால எங்கட வலை மேலோடி எங்கட வெப் பிரவுசர்ல இருந்து ஒரு HTTP ரிக்வெஸ்ட் ஒன்று போகும் அந்த சர்வருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், யூடியூப் சர்வர் நாங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன்னு எடுப்போம். அப்ப எங்கட பிரவுசருக்கும் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அந்த யூடியூப் சர்வருக்கும் இடையில TCP கனெக்ஷன் உண்டு. TCPன்னு சொல்லக்கூடிய புரோட்டோகால் ஊடாக கனெக்ஷன் ஒன்று உருவாக்கப்படும். ஸோ அந்த பாத்தூடாக HTTP ரிக்வெஸ்ட் உண்டு இல்லாட்டி HTTP வேண்டுகோள் உண்டு எங்கட பிரவுசரால சர்வருக்கு அனுப்பும், ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சர்வருக்கு அனுப்பும். ஓகே, அந்த சர்வர் அந்த ரிக்வெஸ்ட பெற்றுக்கொண்ட பின்னால அதே பாத்தூடாக ரெஸ்பான்ஸ் ஒன்று அனுப்பும். அதுக்கு நாங்க சொல்லுவோம் HTTP ரெஸ்பான்ஸ் என்று சொல்லி. ஓகே, அந்த HTTP ரெஸ்பான்ஸ் ஊடாகத்தான் அந்த யூடியூப்ல இருக்கக்கூடிய அந்த வெப் பேஜ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் எங்கட பிரவுசரை வந்தடையும். ஓகே, நான் அதை விளங்கப்படுத்துறேன் ஒரு பிக்சர் டயக்ராம் ஒன்றை வச்சு. ஸோ பிரீஃபா ஒரு ஐடியா ஒன்று நீங்க எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், we type the URL or the domain name in our browser's address bar. Thereafter, domain name converts into IP address using DNS server, domain name system server. Domain name system server converts domain name into IP address. Then we can identify, then our device can identify where's the server. So our device have an IP address and we found an IP address where we want to connect. Then our IP address and the server's IP address, they are build a connection using TCP/IP, transmission control protocol, internet protocol. Through that protocol, make a connection between our device, our IP address, and the server's IP address. So then our device send a HTTP request into the server. So whenever server got that request, server send HTTP response to our device. Then through that response, all the content of the web page comes to our device and loaded into the browser.
Okay, this is what happened while we are browsing internet. நாங்க இணையத்தை பயன்படுத்தக்கூடிய நேரத்துல நடக்கக்கூடிய விடயத்தை தான் நான் சொன்னேன். அதாவது அதே போன்று சர்வர்ல இருந்து அந்த வெப் பேஜுக்குரிய டேட்டா வரக்கூடிய நேரத்துல அது ஒரே அடிக்கு வாரதில்ல, டேட்டா பேக்கெட்ஸாக உடைக்கப்பட்டு அந்த டேட்டா எங்கட வெப் பேஜுக்கு வந்து சேரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வார்த்தையால சொன்னதை நாங்க ஒரு டயக்ராம் ஒன்றுக்கு போம். ஜஸ்ட் அ மினிட், ஐ வில் கோ டு தி ஒயிட் போர்ட். Okay students, we'll take our device. For example, I'm taking a laptop. This is my device. Okay, so I'm opening a web browser in my device. Or browser and open பண்றேன். That may be Google Chrome, Mozilla Firefox, or UC browser, or Internet Explorer, any browser. ஏதாவது ஒரு browser-ஆக இருக்கலாம். So இந்த டிவைஸ்ல இருந்து நான் browser ஒன்று ஓபன் பண்றேன். browser is an application software. browser சொல்றது ஒரு application software. கட்டாயம் எங்கட டிவைஸ்ல இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கணும், அப்பதான் எங்களுக்கு அதை ஓபன் பண்ண முடியும். So then I type the URL. இந்த இடத்துல நான் URL சீர்மை வலை இடப்படுத்தின்னு சொல்லக்கூடியதை டைப் பண்றேன். Then that URL sends to the DNS server. அந்த URL IP address ஆக கன்வெர்ட் பண்ணணும். So IP address ஆக கன்வெர்ட் பண்ணக்கூடிய இடம் தான் DNS, domain name system server. DNS server. Here this is the browser. We call it as web browser. Here this is the device. Okay, then our browser got the correct IP address. எங்களுக்கு அதனூடாக ஐபி அட்ரஸ் கிடைக்கும். எந்த ஐபி அட்ரஸோட ஜாயின் ஆகணும் சொல்லக்கூடியது எங்களுக்கு கிடைக்க பெறும். ஓகே, தென் அக்கார்டிங் டு தி ஐபி அட்ரஸ் our device knows where that server is. server எந்த இடத்துல உலகத்துல எந்த மூலையில இருக்குதுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணும். ஓகே, பொதுவாக டிஎன்எஸ் சர்வர் சொல்லக்கூடியது ஐஎஸ்பி, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வச்சிருப்பாங்க. சம்டைம்ஸ் there may be the DNS server in another location. இன்னொரு இடத்துலயும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொதுவாக DNS server ISP கிட்ட இல்லாட்டி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட இருக்கும். Okay, then we'll take a part of the world, and I hope this like Australia or something. So our server is here, that means YouTube server. We need to make a connection with the YouTube server. YouTube server ஓட நான் கனெக்ஷன் ஒன்று உருவாக்கணும். ஸோ இந்த இடத்துல URL ஆக youtube.com நான் டைப் பண்ணியிருக்கிறேன். http://www.youtube.com. so that URL or the domain name sends to the domain name system server, and domain name system server has a yes domain name system server கிட்ட இருக்குது இவ்வாறான ஒரு டேபிள் உண்டு. அந்த டேபிள்ல ஒரு கொலம்ல டொமைன் நேம்ஸ் இருக்கும், மற்ற கொலம்ல ஐபி அட்ரஸஸ் இருக்கும். ஓகே, ஒரு கொலம்ல டொமைன் நேம்ஸ் இருக்கும், மற்ற கொலம்ல ஐபி அட்ரஸஸ் இருக்கும். ஸோ எங்கட டிவைஸால் அல்லது எங்கட ப்ரௌசரால் இதுக்கு அனுப்பப்பட்ட டொமைன் நேமுக்கு பொருத்தமான ஐபி அட்ரஸ் அந்த இடத்தால செலக்ட் பண்ணி எடுக்கும். ஸோ ஐபி அட்ரஸ் ஈஸியாக அப்படி கண்டுபிடிக்கலாம் டொமைன் நேம் சிஸ்டம் சர்வரால. தென் தூர பகுதியாக இருந்தால் சேட்டலைட்ஸ் ஊடாக அல்லது நெட்வொர்க் டவர்ஸ் ஊடாக
அந்த உரிய சர்வரோட கனெக்ஷன் ஒன்று உருவாகும். Okay, we'll take these are network towers. Okay, network towers ஊடாக satellites ஊடாக கனெக்ஷன் ஒன்று ஏற்படுத்தும். எதுக்குன்னு சொன்னால் இந்த யூடியூப் சர்வருக்கு. Okay, then our device have an IP address and YouTube server have an IP address. இது ரெண்டுக்கும் இரண்டு IP address IP முகவரிகள் இருக்குது. இந்த IP முகவரிகள் ரெண்டுக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் ஒன்று உருவாக்கும் TCP IP ன்னு சொல்லக்கூடிய புரோட்டோகால் ஊடாக. நான் இவ்வாறு எடுக்கிறேன். TCP IP ன்னு சொல்லக்கூடிய புரோட்டோகால் ஊடாக ஒரு கனெக்ஷன் ஒன்று உருவாகும். I'll take like this, students. பொதுவாக domain name server ISP கிட்ட இருக்கேன். நான் இதுல ISP ன்னு போடுறேன், right? Okay, so TCP IP ன்னு சொல்லக்கூடிய புரோட்டோகால் ஊடாக ஒரு கனெக்ஷன் ஒன்று உருவாகும். Then our browser or our device sends a request. ஒரு request ஒன்று அனுப்பும். அதுக்கு நாங்க சொல்லுவோம் HTTP request ன்னு சொல்லி. HTTP request ஒன்று அனுப்பும். HTTP வேண்டுகோள் ஒன்று அனுப்பும் இந்த பாத் ஊடாக இந்த சர்வருக்கு. ஓகே, HTTP வேண்டுகோள் உண்டு. இந்த HTTP வேண்டுகோளுக்கு இணங்க யூடியூப் சர்வர்ல இருந்து HTTP ரெஸ்பான்ஸ் உண்டு எங்கட பிரவுசருக்கு அனுப்பும். ஓகே, HTTP ரெஸ்பான்ஸ் உண்டு எங்கட பிரவுசருக்கு வரும். we call it as HTTP response. Okay, then through that HTTP response the web page content it break into packets. அந்த web pageல இருக்கக்கூடிய content packets ஆக break பண்ணப்பட்டு அந்த path ஊடாக எங்கட browserக்கு வந்து சேரும். Okay, this is what happen while we are browsing the internet. நாங்க இன்டர்நெட்டை browse பண்ணக்கூடிய நேரத்துல நடக்கக்கூடிய விடயம் தான் இந்த இடத்துல explain பண்ணப்பட்டிருக்குது students. Okay, again நான் இன்னொருக்கா விளங்கப்படுத்துறேன். இந்த வரைபடத்தை வச்சு கவனிங்க. Hope now it's clear. This is our device. This is our browser. We open a browser and we type the URL. நாங்க URL சீர்மை வலை இடப்படுத்திய browserல டைப் பண்றோம். ஸோ இந்த சீர்மை வலை இடப்படுத்தி அல்லது அந்த டொமைன் நேம் அனுப்பப்படுகிறது டொமைன் நேம் சிஸ்டம் சர்வருக்கு இல்லாட்டி DNS சர்வருக்கு. அது பொதுவாக ISP கிட்ட இருக்கும் அல்லது வேற இடங்கள்லயும் இருக்கலாம். ஸோ ISP கிட்ட இருக்கக்கூடிய டொமைன் நேம் சர்வர்ல டொமைன் நேம்ஸும் IP அட்ரஸும் லிஸ்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்கும். ஒரு டேபிள் ஒன்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அந்த டொமைன் நேம் அனுப்பப்பட்ட இல்லாட்டி கிடைக்கப்பெற்ற டொமைன் நேம பெற்று அதுக்கேற்ற IP அட்ரஸை டொமைன் நேம் சிஸ்டம் சர்வர் ப்ரொவைட் பண்ணும். So now we know the IP address where we want to go. நாங்க போக வேண்டிய இடத்துல IP address இப்ப எங்களுக்கு கிடைச்சிட்டு எங்கால கிடைச்ச டொமைன் நேம் சிஸ்டம் சர்வரால கிடைச்சிட்டு. ஓகே, தென் எங்கட IP அட்ரஸுக்கு அந்த போக வேண்டிய இடத்தினுடைய IP அட்ரஸுக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் ஒன்று உருவாக்கும் TCP IP ன்னு சொல்லக்கூடிய புரோட்டோகால் ஊடாக அந்த கனெக்ஷன் ஊடாக எங்கட டிவைஸ் எங்கட பிரவுசர்ல இருந்து HTTP ரிக்வெஸ்ட் ஒன்று அனுப்பும். அந்த HTTP ரிக்வெஸ்ட் அந்த கனெக்ஷன் ஊடாக பிரவுசருக்கு சர்வருக்கு போயிட்டு சேரும். யூடியூப் சர்வருக்கு போயிட்டு சேரும். யூடியூப் சர்வர் அந்த ரிக்வெஸ்டுக்கு ஏற்ப HTTP ரிக்வெஸ்டுக்கு ஏற்ப HTTP ரெஸ்பான்ஸ் ஒன்று அனுப்பும் அதே பாத்து ஊடாக. அப்ப அந்த HTTP ரெஸ்பான்ஸ் எங்கட பிரவுசருக்கு வந்தடையும். இந்த பிரவுசருக்கு வந்தடையக்கூடிய நேரத்தில் இந்த வெப் பேஜ் கண்டென்ட் நாங்க ரிக்வெஸ்ட் பண்ண வெப் பேஜ் கண்டென்ட்டும் பேக்கெட்ஸாக உடைக்கப்பட்டு அதே பாத்தூடாக எங்கட பிரவுசருக்கு வந்து சேரும். அதன் பின்னால பிரவுசர்ல யூடியூப்னு சொல்லக்கூடிய பேஜ் காட்சி அளிக்கும். ஓகே, ஸோ
இதுதான் பொதுவாக இணையத்துல ஏதாவது நாங்க ப்ரௌஸ் பண்ணக்கூடிய நேரத்துல இல்லாட்டி இணையத்தை நாங்க பயன்படுத்தக்கூடிய நேரத்துல இணையம் தொழிற்படக்கூடிய விதம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதுல முக்கியமாக நாங்க ஞாபகத்துல வச்சுக்கணும், we have to remember very important points. So our device and the browser, and we type the URL in address bar, then that URL sends to DNS server. DNS server converts that URL into IP address. Then our browser got the IP address. Then our IP address and the server's IP address. We have the server's IP address. So our IP address and server's IP address make a connection between those two using TCP/IP protocol. Then through that path, our browser sends an HTTP request to the server, and whenever server gets that HTTP request, server sends HTTP response into our browser. So through that response, the web page content comes to our browser and loaded into our browser. Okay, hope it's clear students. தெளிவாக விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். அப்ப இணையம் எவ்வாறு தொழிற்படுதுன்னு சொல்றதை எங்களுக்கு இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுல குறிப்பாக சில விடயங்களை நாங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். யாரும் வரையவானம் வரையறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை நான் தாரேன், கொஞ்சம் கன்சென்ட்ரேட் பண்ணுங்க. எவ்வாறு இணையம் தொழிற்படுதுன்னு சொல்லி எக்ஸாம்ல பல தடவை, அதாவது MCQ கேள்விகள்ல செகண்ட் பார்ட்ல கேள்விகள்ல கூட கேட்கப்பட்டிருக்குது. அதனால இந்த கன்செப்ட் எவ்வாறு தொழிற்படுதுன்னு சொல்லக்கூடியதை நாங்க தெளிவாக ஆரம்பத்துல விளங்கிட்டு இருக்கணும். ரைட், ஓகே. தென் இஃப் யூ கன்சிடர் IP address, our device have an IP address. எங்க டிவைஸுக்கு இருக்கக்கூடிய IP அட்ரஸுக்கு நாங்க சொல்லுவோம் ஸ்டாட்டிக் IP அட்ரஸ்ன்னு சொல்லி. அதே போல யூடியூப் சர்வருக்கு ஒரு IP அட்ரஸ் இருக்கும், அதுக்கு நாங்க சொல்லுவோம் சாரி அவர் டிவைஸ், எங்க டிவைஸுக்கு இருக்கக்கூடிய IP அட்ரஸ்க்கு நாங்க டைனமிக் IP அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். யூடியூப் சர்வருக்கு இருக்கக்கூடிய IP அட்ரஸ்க்கு நாங்க சொல்லுவோம் ஸ்டாட்டிக் IP அட்ரஸ்ன்னு சொல்லி. ஓகே, ரைட். ஸோ இதுல சில விடயங்களை ஹைலைட் பண்ணணும். இணையத்துல ஏதாவது நாங்க சர்ச் பண்ணினால், இணையத்தோட தொடர்பாகி ஏதாவது ஒரு விடயம் செய்தால் அவைகள் பதிவு செய்யப்படுகிறதா? இது ஒரு கேள்வி. Okay students, while we search something on the internet or while we are using internet, are those things recorded somewhere? Do you have any answer? நாங்க இணையத்துல செய்யக்கூடிய விடயங்கள் பதிவு செய்யப்படுகிறதா? Yes students, at least 3 places, குறைந்தது 3 இடங்கள்ல பதிவு செய்யப்படுகிறது. நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும். இணையத்துல நாங்க எதை செஞ்சாலும், நாங்க எதை சர்ச் பண்ணினாலும், அது வாட்ஸ்அப்பால சென்ட் பண்ணின ஒரு மெசேஜாக இருக்கலாம், அல்லது ஏனைய வெப்சைட் ஒன்றால நாங்க பார்த்த கண்டென்ட்டாக இருக்கலாம். அட்லீஸ்ட் 3 places those information recorded, அந்த இன்ஃபர்மேஷன் குறைந்தபட்சம் 3 இடங்கள்ல பதியப்படுகிறது, ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. அதுல முதலாவது இடம் எங்கட வெப் ப்ரௌசர்ல ஒரு பதிவு ஒன்று இருக்கும். இரண்டாவது இடம் ISP இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட ஒரு ரெக்கார்ட் ஒன்று இருக்கும். மூன்றாவது இடம் இந்த யூடியூப் சர்வர், அதாவது நாங்க சர்ச் பண்ணக்கூடிய சர்வர்ல ஒரு ரெக்கார்ட் ஒன்று இருக்கும். ஓகே, ரைட். ஏதாவது ஒன்று இன்டர்நெட்ல சர்ச் பண்றோம், இல்லாட்டி ஏதாவது ஒன்று இணையத்தினூடாக ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒன்று நாங்க ஷேர் பண்றோம், கட்டாயம் எங்களோட ப்ரௌசர்ல ஒரு பதிவு ஒன்று இருக்கும். அதே போன்று எங்கட ISP இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட ஒரு பதிப்பு ஒன்று இருக்கும், ஒரு ரெக்கார்ட் ஒன்று இருக்கும். அதே போன்று வாட்ஸ்அப் சர்வர்ல அதுல ஒரு ரெக்கார்ட் ஒன்று போகும். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்க ஒரு இமேஜ் ஒன்று, ஒரு பிக்சர் ஒன்று ஷேர் பண்ணோம் வாட்ஸ்அப்பால் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு, ரைட்? அப்ப அந்த இமேஜ் எங்கட டிவைஸ்ல இருக்குது. அந்த இமேஜ் அல்லது நாங்க ஷேர் பண்ணின அந்த வீடியோ அல்லது ஆடியோ ISP கிட்ட ரெக்கார்ட் ஒன்று இருக்கும். அதே போன்று வாட்ஸ்அப் சர்வர்ல ஒரு ரெக்கார்ட் ஒன்று இருக்கும். நாங்க அதை ஷேர் பண்ணிட்டு அழித்தாலும் ISP கிட்டே அந்த சர்வர்லயும் அந்த பதிப்புகள் இருக்கும். இதை நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும். அதனால தான் இணைய குற்றங்கள் நடக்கக்கூடிய நேரத்துல
யார் செஞ்சாங்க, எங்கிருந்து செஞ்சாங்க, எந்த டேட்ல செஞ்சாங்க, எந்த சந்தர்ப்பத்துல செஞ்சாங்கன்னு சொல்றது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதுக்குரிய மெத்தட்ஸ் இருக்குது. All the things, whatever we do in the internet, everything recorded. There's no any doubt. நாங்க இணையத்துல எதை செஞ்சாலும் அனைத்துமே ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது, அனைத்துமே பதியப்படுகிறது. இது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ், ஐசிடி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற வகையில சில ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சிட்டு இருப்பாங்க, நாங்க அடிச்சு போட்டா எல்லாம் சரிதானேன்னு சொல்லி. நோ, இட் இஸ் ரெக்கார்டட் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சோசியல் மீடியால ஒரு பிக்சர் ஒன்று ஷேர் பண்ணும், ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணும், நாங்க அழிச்சாலும் ஐஎஸ்பி கிட்ட ஒரு ரெக்கார்ட் ஒன்று இருக்கும். அந்த சர்வர்ல வாட்ஸ்அப், யூடியூப், மேபி வைபர், இமோ, வாட் எவர் த சர்வர், தேர்ஸ் அ ரெக்கார்ட். அந்த இடத்துல ஒரு ரெக்கார்ட் ஒன்று இருக்கும். இது அட்லீஸ்ட் 3 பிளேசஸ், குறைந்தபட்சம் 3 பிளேசஸ்ல ஒரு ரெக்கார்ட் ஒன்று இருக்குன்னு நான் சொன்னேன். அப்ப இதை தவிர இன்னும் கூடுதலான பிளேசஸ்ல ரெக்கார்ட்ஸ் இருக்கலாம். ஏன்னு சொன்னால், இவ்வாறு கனெக்ஷனை உருவாக்கக்கூடிய நேரத்துல ஒரு கண்ட்ரி, இது ஆஸ்திரேலியான்னு சொல்றது செப்பரேட் கண்ட்ரி உண்டு. அப்ப அந்த கண்ட்ரிக்குரிய ஒரு சர்வர் ஒன்று இருக்கும். சாரி, அப்ப அந்த கண்ட்ரியுடைய சர்வர்ல அது பதியப்படலாம். அந்த கண்ட்ரிக்கு ரிக்வெஸ்ட் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்கும். அந்த இடத்துலயும் அதுல பதிப்புகள் இல்லாட்டி அதுல ரெக்கார்டிங்ஸ், அந்த நாங்க செய்யக்கூடிய கம்யூனிகேஷன்ல ரெக்கார்டிங்ஸ் கட்டாயம் பதியப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னுடைய அம்மாவோட ஒரு வீடியோ கால் ஒன்று பேசுறேன். அதுவும் எஸ் ஐஎஸ்பி கிட்ட ரெக்கார்ட் ஒன்று இருக்கும். அதே போல நான் எந்த சர்வரோட கனெக்ட் ஆகி நான் வீடியோ கால் ஒன்று பேசுறேனோ அதுல ஒரு ரெக்கார்ட் ஒன்று இருக்கும். நான் வாய்ஸ் கால் ஒன்று எடுக்கிறேன், ஐஎஸ்பி கிட்ட ஒரு ரெக்கார்ட் ஒன்று இருக்கும். அதே போல அந்த சர்வர்ல ஒரு ரெக்கார்ட் ஒன்று இருக்கும். அட்லீஸ்ட் தீஸ் 2 பிளேசஸ், எங்கட டிவைஸ்லயும் ஒரு ரெக்கார்ட் ஒன்று இருக்கும். அட்லீஸ்ட் தீஸ் 3 பிளேசஸ். There may have many other places. இன்னும் கூடுதலான பிளேசஸ்ல இவைகளுடைய ரெக்கார்ட்ஸ் இருக்கலாம். சோ இணையத்துல செய்யக்கூடிய ஒவ்வொரு செயற்பாடும் மானிட்டர் பண்ணப்படுகிறது, அவைகள் பதியப்படுகிறதுன்றதை நாங்க மனசுல வச்சுக்கணும். ஐசிடி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற வகையில இதை தெளிவாக நாங்க விளங்கியிருக்கணும். எதை செஞ்சாலும் இணையத்துல அதை எங்களுக்கு மறைக்க முடியாது. அனைத்துமே எஸ், எவ்ரிதிங் ரெக்கார்டட், அனைத்துமே ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது, பதிவு செய்யப்படுகிறது. அந்த பதிவுகள் தேவைப்பட்டால் பார்வையிடலாம், தேவைப்பட்டால் அவைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு குற்றவியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒன்று வருகிறது, கோர்ட் ஆர்டர் ஒன்று எடுத்தோம்னு சொன்னால் ஐஎஸ்பி கிட்ட போயிட்டு இந்த டிவைஸ்ல இருந்து எந்த அளவு, அதாவது இணையத்தை எந்தெந்த இணையதளங்களை பயன்படுத்தப்பட்டிருக்குது, என்னென்ன ஷேர் பண்ணப்பட்டிருக்குது, என்னென்ன மெசேஜ் சென்ட் பண்ணப்பட்டிருக்குதுன்றதை எடுக்கலாம். அதே போல ஐஎஸ்பிக்கு தேவையான ஒரு சைட் ஒன்றை பிளாக் பண்ணக்கூடிய, இல்லாட்டி ஒரு பகுதியை, ஒரு இணையதளத்தை, ஒரு சர்வர் அடைய முடியாம பிளாக் பண்ணக்கூடிய ஆற்றலும் இருக்குது. அதாவது இந்த திகன பிரச்சனை டைம்ல நீங்க யோசிச்சு கேள்விப்பட்டு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல கண்டிருப்பீங்க. அதாவது வாட்ஸ்அப் அவைகளை முடக்கப்பட்டுச்சு, அதாவது அவைகள் ஊடாக கம்யூனிகேஷன் நடத்துறத முடக்கப்பட்டுச்சு. ஸோ அது செஞ்சது ஐஎஸ்பி. ஒரு கவர்மெண்டால ஒரு ஆர்டர் ஒன்று போட்டாங்க ஐஎஸ்பிக்கு, ஐஎஸ்பி பிளாக் பண்ணாங்க. ஓகே, அந்த சந்தர்ப்பத்துல நாங்க, அதாவது வாட்ஸ்அப்பை நாங்க பயன்படுத்தினோம் விபிஎன் ஊடாக, அதாவது வேறொரு நாட்டில இருந்து போற மாதிரி பயன்படுத்தினோம், அது வேற விஷயம், ரைட்? whatever we do in the internet, everything has been recorded. எல்லாமே பதியப்படுதுன்றத நாங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். ஓகே, hope students you got clear idea about how internet works, எவ்வாறு இணையம் தொழிற்படுகிறதுன்னு சொல்லி ஒரு தெளிவான ஐடியா உண்டு பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, so we have to go for a note, students. If you have any doubts or questions, please let me know. ஏதாவது சந்தேகங்கள் அல்லது கேள்விகள் இருக்கிறன்னு சொன்னால் எஸ் கேட்கலாம். எஸ் ஷம்ராஸ் ஷிராஸ். Sir, what we speak will also be recorded in the DNS? Not DNS. DNS is the server which converts URL into IP address. But ISP, they are recorded. They have a record. And at least I told that 3 places. That is at least. There may have many other places which are the that means our communications, everything has been recorded. For example,
If we consider we are communicating with our friend using WhatsApp, definitely it is recorded in WhatsApp server, and there's a record in ISP. Okay. Yes, Shamra, is it clear? Yes, sir. Thank Right. you. Yeah, we have to be careful while we are using internet. So actually it's better not to use internet to that means communicate private things. As ICT students we should know that அதாவது எங்கட பர்சனல் விடயங்களை பகிர்றதுக்கு எந்த காரணத்தை கொண்டும் இணையத்தை பயன்படுத்துறது சேஃப்டி இல்லை. Okay, students, that means all those things are recorded in several places. So if there's a need, the other people or the government may access those files and images, videos and records. Okay, hope it's clear, students. So first of all we'll draw an image related to this. So hope this one clear. So put the heading as how internet works. இணையம் எவ்வாறு தொழிற்படுகிறது தலைப்பை போட்டு இந்த இமேஜை ட்ரா பண்ணிங்க ஸ்டூடெண்ட்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரா பண்ணுவோம்.